தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவிற்கு சிக்னல் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுகவிற்கு சிக்னல் கொடுத்தார். அதிமுகவிற்கு யார் சிக்னல் கொடுத்தார்? வேறு யாரும் இல்லை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சிக்னல் கொடுத்துள்ளார். சற்று முன் 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 5 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் பெற்று 5 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் ராஜ்யசபா தேர்தலின் பொழுதே தனக்கு ஒரு தொகுதி வழங்குவதாக அதிமுக ஒப்பந்தம் போட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அப்படி எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சற்று முன் கூறியுள்ளார், சொன்ன வார்த்தையை திமுக காப்பாற்றியது. கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா தொகுதியை ஒதுக்கியது. ஆகவே அதிமுகவும் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், அதிமுக தனக்கு ராஜ்யசபா சீட் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் அதிமுக தனக்கு இந்த முறை ராஜ்யசபா சீட் வழங்காவிட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போவதாக அதிமுகவுக்கு தகவல் கொடுத்துள்ளார் பிரேமலதா. தனக்கு ராஜ்யசபா சீட் தராவிட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போவதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார். இதனால் எடப்பாடி பாஜக தரப்புக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி கிடையாது, ஆனால் தனக்கு பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக மிரட்டுகிறார் பிரேமலதா. எடப்பாடி உதை உணர்வார். கண்டிப்பாக தேமுதிகவிற்கு 1% வாக்கு வங்கி கூட கிடையாது. அதனால் அவர் கண்டிப்பாக உணர்வார். அவர் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாரா இல்லை போனால் போகட்டும் சொல்லி விட்டுறாரா அப்படிங்கிறத தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.